மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், நீங்கள் சூரியனும் கேடகமுமானவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஆபிரகாம் உம்மை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி வந்தது போல, தாவீது உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல செம்மையாய் நடந்தது போல, நாங்களும் உம்முடைய வழிகளில் நடக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு அப்பா உம்முடைய அனுக்கிரகத்தையும் கிருபையும் ஞானத்தையும் வல்லமையும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த ஆராதனை கர்த்தர் நீங்கள் நடத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரை நடத்தி செல்லுங்க. உங்கள் அன்பு கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. நம்முடைய குரூப்பில் அப்போஸ்தலனாகிய தோமாவுடைய ஊழியங்களை
அதை நான் போடுறேன், ஏற்கனவே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் எடுத்து பாருங்கள். கடந்த நாளில் நான் அதை படிச்சுட்டு ஒரு பிரமிச்சு போய் நின்னேன். இங்கேயோ இஸ்ரேலில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவர் ஆண்டவர்கிட்ட வராததுக்கு முன்னாடி பயங்கர முரடனாக இருந்திருக்கார், பயங்கரமான ஒரு ஆளாக இருந்திருக்கார். ஆனால் ஏசப்பாட்ட வந்ததுக்கு பிறகு அவ்வளோ சாதுவாக, அவ்வளோ அமைதியாக இருக்கிற ஒரு மனுஷனாக அவர் மாதிரி. எத்தனை ஊழியங்கள்ங்கிறீங்க. அரேபிய தேசத்தில் ஊழியம் செஞ்சுருக்காரு, இந்தோனேசியாவில் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு, பாகிஸ்தானில் ஊழியம் செஞ்சுருக்காரு, இந்தியாவில் பல பகுதியில் ஊழியம் செஞ்சுருக்கிறாரு, கேரளாவில், தமிழ்நாட்டில், நார்த்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஊழியம் செஞ்சு அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறப்ப ஒரே ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் வச்சுருந்துருக்கிறாரு, ஒரே ஒரு மாதத்துக்கு துணி. அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ வல்லமையோடு, அவ்வளோ தியாகத்தோடு, அவ்வளோ கடுமையான எதிர்ப்புகளுக்கு நடுவில், அதுவும் அந்த கேரளாவில் அது பேர் என்ன, மலையாட்டூர் அந்த பகுதியில் அவர் அங்கே தான் தங்கி தன்னை தேவனோடு சஞ்சரிச்சிருக்கார். அந்த மலையெல்லாம் நினச்சாலே பயமாக இருக்குது. அதான் பிரதர் சொல்கிற, ஒரு வண்டு ஒன்று இத்த பெருசுக்கு இருக்குமா, வண்டு இத்த பெருசுக்கு இருக்குமா ரத்தம் குடிச்சிட்டு. அதில் அவர் வண்டே எப்படி இருந்ததுன்னா பாம்பு பூச்சியெல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். போன வாரம் அந்த ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த காட்டு அணிலை பார்க்குற அத்தோ பெருசுக்கு இருக்குது, நல்லா இவ்வளோ நிலத்துக்கு ஒரு காட்டு அணில், எல்லாம் படாபடா சைஸாக இருக்குது. அதில் இன்றைக்காவது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, மக்கள் தொகை பெரிய இருக்குது. அவர் வந்த காலத்துலலாம் மொத்தமாகவே ஒரு இந்தியாவில் ஒரு 10 கோடி கூட தேராது, அந்த அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க. அதில் அவர் ஊழியம் செஞ்சது கேரளாவில் மட்டும் அதிகமான ஊழியத்தை செஞ்சு ஒவ்வொரு ஞானஸ்நானத்துக்கும் 1600 பேர், 2000 பேர், எப்படின்னே தெரியல. அவ்வளோ ஷார்ட் பீரியடில் அவ்வளோ ஊழியங்கள். மோசே செஞ்ச ஊழியத்தை போல் கற்பாறையை பிளந்து 2 இடத்துல, சென்னையிலையும் சரி இங்கேயும் கற்பாறையை பிளந்து அந்த தண்ணீரை வரவழைச்சிருக்கிறாரு. அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு ஊழியம். இந்த கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன், மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். கடந்த நாட்களில் ஒரு தாயிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வரணும்னா நீ சாகணும், நீ சாகலைன்னா இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. காடோ மலையோ மேடோ பள்ளமோ பட்டணமோ கிராமமோ பள்ளத்தாக்கோ மலைகளோ சோறு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்றை நீ வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு வா, இல்லைன்னா ஊழியத்துக்கு வராதன். ஐயோ, அந்த அம்மாட்ட எல்லாம் பேசினதுக்கப்புறம் நம்ம செய்கிற ஊழியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எத்தனையோ பேரை கர்த்தர் எழுப்பி வச்சுருக்காரு. இந்த பாட்டை திரும்ப பாடலாம். கிறிஸ்துவுக்குள் நறுமணம்னா தெரு தெருவாய் மனம் வீசுவேன். அந்த தோமாவுடைய புஸ்தகத்தில் அவர் ஒரு ஸ்திரீ இறந்து போயிட்டாங்க. அது இறந்து போனோடனே பிசாசு பிடிச்சி கொண்டு போகிறான். அவ்வளோ நாத்தம் அவன் மேலே, அவ்வளோ நாத்தம், பிசாசு மேலே அவ்வளோ நாத்தம். நரகத்துக்கு கொண்டுட்டு போகிறான். அங்கே கொண்டு போகும்பொழுது அநேகர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளத்துக்கு அப்படியே அக்கினி சூளையில் அப்படியே எரிஞ்சு தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா உள்ளே போகிற நேரத்தில் இங்கே தோமா அவர் ஜெபம் பண்ணி அந்த ஆத்மாவை மீட்டு எடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் தெய்வமே கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம். அந்த அம்மா இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் சொன்னதான் உங்களை மாதிரியே ஒருத்தர் அங்கே வந்தார், உங்களை மாதிரியே நான் ஒருத்தரை பார்த்தேன். அப்படியே என்னென்னா தோமா இயேசுவின் சாயலை தரிச்சுக்கிட்டார். நம்ம எல்லாருமே அப்படி போட்டு சாயலை தரிச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். சும்மா தாடி வச்சுக்கிறனாலையோ அங்கி போடுறதுனாலையோ இல்லை, அன்பு அந்த கிறிஸ்துவனுடைய அவ்வளோ பாவங்களும் எல்லாரும் இயேசுவை தோமாவின் காலத்தில் இயேசுவை தரிசித்த அத்தனை பேருமே சொன்ன ஒரே பதில், தோமா இயேசுவை போலவே தான் தோமா இருக்கிறாரு, 2 பேருக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு. அவ்வளோ மனதுருக்கம், அவ்வளோ அன்பு. உண்மையிலுமே அதெல்லாம் நம்ம நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்காக நிற்போமா? கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் திரும்ப அந்த பாட்டை பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். ஒளி வீசுவேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான்
என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். 103வது சங்கீதம் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதனுடைய பின்னணியில் தான் அந்த பாட்டு. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பாடலாமா? என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். என்னால் வரையிலே உன்னதனார் செய்த, என்னால் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதாயவை எண்ணியே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நேயமதாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நீலைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள், சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள், சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். மன்னிப்பு
அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்னும் உம்மை அறியாதிருக்கிற இந்த நேரத்திலும் என் தேவனுடைய சுத்த கிருபை எங்களை மீட்டெடுத்து எங்களை அந்த சந்ததியிலிருந்து வேறு பிரித்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் படிக்கும் உங்க சமூகத்தை நிற்க செய்த அந்த நன்மையை நினைத்து எங்கள் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் உம்மை துதிப்பதாக, உம்மை துதிப்பதாக ராஜா. உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. இதோ கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் இருந்து நாங்கள் பிறந்திருந்தோம். ஆனாலும் என் தேவன் கிருபையின் நிமித்தமாக எங்களை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு எங்களை நீர் உயர்த்தி இருக்கிறீர் ராஜா. எங்களை உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அந்த நன்மையை நினைத்து எங்கள் ஆத்மா ஒவ்வொரு நாளும் உம்மை துதிப்பதாக, ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ நேரத்துல சாத்தா எங்களுடைய இருதயத்துல பழைய பாவத்தை குத்தி காமிக்கும் போதெல்லாம் நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறேன், என் ரத்தத்தை உனக்காக விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறேன், நீ பாவி அல்ல என்று எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற கர்த்தரை ஒவ்வொரு நாளும் என் ஆத்துமா துதிக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியத்தை பார்க்கிறோம், விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தது கர்த்தருடைய கிருபை அல்லவோ. அந்த கிருபையை நினைத்து ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்துமா உம்மை துதிப்பதாக, உம்மை துதிப்பதாக. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தாவே நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கும் படிக்கு அந்த கிருபையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இப்பொழுதும் நம் இருதயம் நன்றியினாலே துதி பாடட்டும். இன்னும் துதிப்போம், இன்னும் அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர். நாம துதிக்கிற இந்த நேரத்துல எங்கெல்லாம் ஜனங்கள் ஒன்றாய் கூடி அவரை துதிக்கிறாங்களோ அந்த துதியில் அவர் வாசம் செய்பவராக அவர் இருக்கிறாரே. இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் போது நீர் எங்கள் நடுவிலே இறங்கி வாங்கப்பா, எங்கள் மத்தியிலே வாசம் செய்யப்படிக்கு கடந்து வாங்கப்பா. நாங்கள் நேசித்த உறவுகள் எங்களை வெறுத்திருந்தாலும், நாங்கள் பிரியப்பட்ட உறவுகள் எங்களோடு கூட இப்பொழுது இல்லாமல் போனாலும், எங்கள் நடுவிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உலாவி வருவீராக, எங்கள் துதியில் பிரியப்படுவீராக. இந்த துதி நேரத்தை உம்முடைய கரத்திலே வைத்து செபிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
தோமா சொல்றாரு, அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள், அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். யார் யார் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னே வருகிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல. தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசன் அல்ல. இன்றைக்கு அந்த தோமா சொல்றார், திதிமு என்னப்பட்ட தோமா, வாருங்கள் நாமும் அவரோடு கூட மரிக்கும்படி போவோம். அவர் சிங்காசனத்தை நோக்கி போகணும்னு கேட்கல, ஆளுகை நோக்கி போகணும்னு கேட்கல. என் இயேசு பட்ட பாடுகளுக்கு நானும் பங்காளி ஆகணும், என் இயேசுவின் மேல் பட்ட அடிகள் என் மேலும் படணும், அவரை போலவே நான் மரிக்க வேண்டும், அவரோடு கூட மரிக்க வேண்டும். அந்த எண்ணம் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே என் பிரியமே என்று சொல்லுவார். யார் இயேசுவுக்காக வாழ்கிறோம், யார் இயேசுவுக்காக மரிக்கிறோமோ அவர்களே தேவனுக்கு உண்மையான சீசர்கள், உண்மையான பிள்ளைகள். எழுந்து நின்று பாடலாமா? காடானாலும் மேடானாலும், அது கடனால இருந்தாலும் வியாதியா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு புறக்கணிப்பா இருந்தாலும், எவ்வளவு தனிமையா இருந்தாலும், எவ்வளவு வியாதியா இருந்தாலும் நான் கர்த்தருக்கு போவேன். கலப்பையில கையை வச்சுட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. போயிடலாமா? இந்த ஆண்டவர் வேண்டாமா? ஏன் இந்த வாழ்க்கை வாழணும்? இதெல்லாம் சாத்தானுடைய போய். இயேசுக்காக நீ ஊழியம் செய்து என்னத்தை நீ அனுபவிக்க போற? ஒண்ணுமே இல்லைனாலும் சரி, எனக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனாலும் சரி, என் இயேசுவின் பின்னே நான் போவேன். திரும்ப பாடலாமா? காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் இயேசுக்காய் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். சிலுவையை கையில எடுத்துட்டேன்பா, கலப்பையில் கை திரும்பி பார்க்க மாட்டேன்பா. சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சுட்டேன்பா. பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நடத்துங்கப்பா. நீதியின் கரத்தினால் இயேசுவே. தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சிலுவையிலிருந்து அற்புதம், சிலுவை நாதரிடத்திலிருந்து அற்புதங்கள். ஹalleluya. என் நாமத்தினால் நீ பிசாசுகளை துரத்துவாய், நீ நவமான பாஷைகளை பேசுவாய், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya. ரிவா கபா ஷபலபலபா ஓரி வதல கரபலபா. இதோ உன் நடுவிலே நான் அற்புதங்களை செய்வேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் மறக்காத தேவன். நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். என் தேவன் அற்புதம்
அற்புதம்னா என்ன தெரியுமா? நடக்க முடியாததை நடத்தி காட்டுறது, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறது அற்புதம். மனுஷனுக்கு தெரிஞ்சபடி செய்யறது அல்ல. மனுஷ கண்களுக்கு புரியாத, மனுஷ ஞானத்துக்கு புரியாத காரியங்களை செய்யறது அதிசயமும் அற்புதமும். என் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் கலங்க தேவையில்லை. இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறது நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். ஏனெனில் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர். இந்த முழு சேனையும் கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் வார்த்தை அனுப்பினவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமான மனு புத்திரனும் அல்ல. ஓ ரிவா கபாதல ரிவா சந்தல ரிவா ஓரி மதல கபாதல ரிவா கபோதல ஷி பாத்தரே உரமா ஹமக்க துலரி ரிவா ஷிவதல பாக்கபா. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உற்சாகமாய் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால், உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால், உயர்த்துவேன். கர்த்தாவே, யாருமே சோதரிக்காமலும் யாருமே துதியாமலும் இருப்பார். யாருமே மகிமைப்படுத்தாமல் இருப்பார். ரிவா கபோதல வரமன சிவலமா உதரமா வாதல ரிக்க போத்தரமன சிவல உதரம கபோத்தல ரிவலமா வரமா. இதோ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அவர் ராஜாதி ராஜா, அவர் எருசலேமின் ராஜா, அவர் மகாதேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன், அநாதியா என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அந்த அன்பு நிறைந்த தேவன் என்னோடு என்னோடு இருக்கிறாரே. அவர் எனக்குள் இருக்கிறாரே. அவர் என்னை சுற்றி இருக்கிறாரே. அவர் என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த கொடி நேசமே, என்னை விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என் நேசருடைய இடதுகை அவருடைய என் தலையின் கீழ் இருக்கும். அவருடைய வலது கரத்தால் என்னை அணைக்கிறார். உன்னதப்பட்டு ஆரம்பிக்கிறது. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார்.
எல்லா துயரமும் என் வாழ்க்கையை கருப்பாக்கி இருக்கலாம். யாரும் விரும்பத்தகாத ஒரு கலர், விரும்பத்தகாத ஒரு உருவம், அது என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்து அந்த அன்பு நேசரை கண்களை மூடி, யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், சீட்டையும் பார்க்காதீங்க, பாட பாட அந்த இருதயத்திலிருந்து ஒரு அன்பு பிறக்கட்டுமே. ஆத்தும மணவாளனுடைய அந்த மார்பிலை சாய்ந்து கொள்ளட்டும். தன் நேசருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? நான் தான், நாம தான். இந்த உலகம் வனாந்திரம், இந்த உலகத்தை எல்லாம் வனாந்திரம். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆறுதல், என் நேசருடைய மார்பு, என் நேசருடைய மார்பு. அவரை மாத்திரம் நம்புவோமா? எனக்காக என்னை நம்பி ஜீவனை கொடுத்தாரு, என்னை மீட்பதற்காக அவர் ஜீவனையே கொடுத்தாரு. அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காகவும் மரித்தார். இயேசு எனக்காக யாருக்காகவும் மரிக்கல, என்னை மீட்பதற்காக, என்னை தூக்கி எடுப்பதற்காக, என்னை கழுவுவதற்காக, என்னை கழுவுவதற்காக, என்னை கழுவுவதற்காக செத்து கிடந்த என்னை வாழ வைத்த தேவன், கேட்பாரற்று கிடந்த என்னை தேடி வந்த தேவன் என் இயேசு, என் இயேசு. அந்த தேவனுடைய அன்பிலே அந்த அன்பு இன்னும் ஊற்றப்படட்டுமே. காப்பவரே, மகிமையில் சேர்ப்பவரே,
செலுத்துகிறோம் ராஜா. உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் நாவுகள் அப்பா உமது நாமத்தையே உயர்த்தட்டும் ராஜா. செங்கடல் இரண்டாக பிளந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்களே, அவங்க சும்மா போகலப்பா. ஆடல் பாடல் சத்தத்தோடு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உமது நாமத்தை உயர்த்தி கொண்டே போனாங்கப்பா. இன்றைக்கு எங்க கண்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கலாம், ஆனாலும் அதை இரண்டாக பிளந்து எங்களை சுகமாய் நடக்க பண்ணுகிற தேவனுடைய நாமத்தை நாங்கள் இன்றைக்கு உயர்த்தி ஆடல் பாடல் சத்தத்தோடு ஆர்ப்பரித்து அப்பா உமது நாமத்தை கீர்த்தனம் செய்ய நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை சங்கிலிகளால் கட்ட முடியாதுப்பா. எந்த ஒரு சிறைச்சாலையிலும் எங்களை அடைக்க முடியாது. நாங்கள் எவ்விடத்துல இருந்தாலும் எல்லா இடத்திலும் என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து சாத்தான் எங்களை அமுக்கி போட்டாலும் எங்கள் நாவு எங்கள் இருதயம் உம்மை துதிக்கட்டும் ராஜா. உங்க நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரே. உங்க நாமத்திலே ஜீவன் உண்டுப்பா. உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. உங்க நாமத்திலே விடுதலை உண்டு. உங்க நாமத்திலே சுகம் உண்டு. உங்க நாமத்திலே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர், மகா பரிசுத்தமுள்ள தேவன். 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் பரலோகத்தின் சேனை எல்லாம் துதித்து போற்றுகிற மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அல்லவோ. இது நாங்களும் ஒன்றாக கூடி அந்த நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. அந்த நாமத்துக்கே எங்கள் துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் ராஜா, ஒருவேளை நாங்கள் தளர்ந்து போய் வந்திருக்கலாம் அப்பா. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீர் என்ற விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு அந்த வெற்றி கொடியை பிடித்துக் கொண்டு இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் ராஜா. நாங்கள் வீர நடை நடந்து போவோம்ப்பா. சோர்ந்து போய் பயந்து போய் கூனி குறுகி அவமானத்தோடு அல்ல ஆண்டவரே. என் தேவன் ஜெயம் எடுத்தவர். அந்த ஜெயத்தின் கொடியை பிடித்துக் கொண்டு கம்பீரமாக அதை பறைசாற்றி கொண்டு நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. சாத்தானுக்கு முன்பதாக இன்றைக்கு நாங்கள் தைரியமாக அந்த ஜெயத்தை அறிக்கையிடுகிறோம் அப்பா. ஊரிகாலா ஷபரிபா கரபரபா ரிஷபரி கரபா. உங்களோடு போராடுகிற சத்துருவின் முகத்தை பார்த்து சிரித்து விடுங்கள். என் தேவன் வல்லவர், என் தேவன் பராக்கிரமம் உள்ளவர், என் தேவன் சர்வ வல்லவர். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஒருவனாலும் அந்த ஜெயத்தை பறித்துக் கொள்ள முடியாது. அந்த நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். அந்த நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். ஒரு முறை, ஒரே முறை, once for all அவர் சாத்தானை ஜெயித்தவர். ஜெயித்துட்டார், முடிந்து போச்சு. இனிமே சாத்தானுக்கு எவ்விதத்திலும் அதிகாரம் இல்லை. நான் இடம் கொடுக்க கூடாது என்ற விசுவாசத்தோடு அப்பா எங்களுக்கு நீ ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் எத்தனை யுத்தம் வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் ரிசல்ட்டை நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கப்பா. நீ ஜெயித்து விட்டாயின்னு. கர்த்தர் ஜெயித்துட்டாரு. உங்க எல்லா போராட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அந்த நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு இவ்விடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தாவே, மீதியான நேரத்திலும் இந்த ஜெயம் எங்களுக்குள்ளாக பற்றி எரியட்டும். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக அனல் மூட்டப்படட்டும். இந்த நேரத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.